ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது ஒரு பயங்கர தமிழக அரசியலில் ஒரு 3 முகம் சேஞ்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகன்னு இருமுகம் இருந்து ஆட்சி செய்தது. அந்த இருமுகத்தை உடைத்து தாவேகா முதல் முறையாக வெற்றி பெற்று அரியணை ஏறியது. இந்த ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தனி கட்சி ஆரம்பிக்க போவதாக தாள்கள் பரவி வருது. இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகா, அண்ணாமலை, அப்புறம் கனிமொழி இவங்க 3 பேருக்கும் தான் இனி போட்டி அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. வெளியாட இந்த கருத்து கணிப்பை பற்றி இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். விஜயுடைய வேகம், அண்ணாமலையோட ஆக்ஷன், கனிமொழியின் விவேகம், இதுதான் இனி தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. இனிமேல் கட்சியை காப்பாற்றவோ மக்கள் ஆதரவை பெற என்ன மாதிரி ஒரு யூகம் இவங்க விகுத்து எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாகவே எழுந்திருக்கு. அதோடு மக்கள் இவங்க 3 பேரில் யாருக்கு அதிக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்போ இப்போ அதிரடியாக வெளியாயிருக்கு. வாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி விஜயுடைய வேகம், அண்ணாமலையோடைய ஆக்ஷன், கனிமொழியின் விவேகம், இதுதான் இனி தமிழ்நாட்டு அரசியல் எதிர்காலம் என்பது தெரிய வருது. இனிமேல் கட்சியை காப்பாற்றவோ மக்கள் ஆதரவை பெறவோ ஸ்டாலினாலும் முடியாது, உதயநிதியாலையும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஒரே ஆப்ஷன் கனிமொழி தான். விஜய் மக்கள் செல்வாக்கு மிக்கவர், அண்ணாமலை அரசியல் நுண்ணறிவு கொண்டவர், கனிமொழி கருணாநிதியிடம் அரசியல் பாடம் பெற்றவர். இவங்க மூவருமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. தமிழக அரசியல் களம் ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி நகர்கிறது என்று இதன் மூலமே தெரிந்து கொள்ளலாம். எதிர்கால அதிகாரம் என்பது விஜய் மற்றும் அண்ணாமலைக்கு இடையேயான இருமுனை போட்டியாக சுருங்காமல் கனிமொழியின் வரவோடு ஒரு பிரம்மாண்ட மும்முனை போட்டியாக மாறும் என எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இப்போ வெளியாயிருக்கு. உட்கட்சி அதிருப்தியால் கனிமொழி தனியாக பிரிந்து கலைஞர் திமுக என்ற புதிய இயக்கத்தை தொடங்கினால் அது ஒட்டுமொத்த தேர்தல் கணக்குகளையும் தலைகீழாக மாற்றிவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க. அதோடு கலைஞரின் வாரிசான கனிமொழிக்கு டெல்லி அரசியல் தளத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ நீண்ட கால அனுபவம் உண்டு. முன்னாள் பத்திரிகையாளரான அவர் எந்த ஒரு கடினமான சூழலையோ கண்ணியமான மற்றும் தெளிவான டீசன்ட் அரசியலையே முன்னெடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடப்படுது. தற்போதைய சூழலில் அவர் மீது பெரிய ஊழல் புகார்கள் இல்லாததோ அவரது ஆளுமை மிக்க பேச்சு திறனும் பொதுமக்களிடையே ஒரு தனித்துவமான பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதே போல இன்றைய புதிய தலைமுறை வாக்காளர்களோ படித்த இளைஞர்களோ வெறும் சினிமா பிம்பத்தையோ அல்லது வாரிசு அரசியலையோ மட்டும் நம்புவதில்லை. மாறாக முதிர்ச்சியான மற்றும் நாகரிகமான தலைமையையே விரும்புகிறாங்க. அந்த வகையில் பெண்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய கனிமொழிக்கு படித்த இளைஞர்கள், குறிப்பாக பெண் வாக்காளர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் கருத்து கணிப்பில் தாள்கள் வெளியாயிருக்கு. மேலும் தற்போதைய திமுக வாரிசு அரசியலால் ஓரங்கட்டப்படக்கூடிய மூத்த தலைவர்களோ அடிமட்ட தொண்டர்களோ கனிமொழியின் பக்கம் அணிவகுத்தால் அது ஆளும் கட்சியின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தும். அதோடு விஜயின் அசாத்திய வேகமும் அண்ணாமலையின் தீவிர களப்பணியும் கனிமொழியின் சாணக்கியத்தனமும் மோதிக்கொள்ளக்கூடிய இந்த மும்முனை போட்டி தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியலையோ ஆரோக்கியமான மாற்றத்தையும் ஏற்படுத்துவது முற்றிலும் உறுதி அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருத்து கணிப்பில் வெளியாயிருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பு வெளியானதுக்கேற்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் அப்டேட்டோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது அந்த அப்டேட் வந்த உடனே அதை ஷேர் பண்ணுறேன். இந்த 3 பேரில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கோ, யார் ஆட்சி செய்தால் கரெக்டாக இருக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய முக்கியமான நியூஸ் உலாவிக்கிட்டே வருது. அதில் அண்ணாமலை மாயமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் உலாவிட்டு வருது. அதை பற்றிய முக்கிய நியூஸ் என்ன உலா வருது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களம் அப்படியே மாறியிருக்கு.
தாவேகாவோ ஆட்சிக்கு வந்துருச்சு. திமுக எதிர்க்கட்சி ஆகிவிட்டது. தமிழகத்தை அதிக முறை ஆண்ட அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியே வந்து புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ளார். விரைவில் அரசியல் கட்சியையோ அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். இந்நிலையில் அண்ணாமலை ஒரு மாயமான், RSS மூலம் அவர் புதிய அவதாரம் எடுத்துள்ளார் என்று வீரமணி விமர்சித்து பேசியுள்ளார். அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவுது. வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி பிறந்தநாளையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திராவிடர் கழக தலைவர் வீரமணி, அண்ணாமலைக்கு பழைய கட்சி புளித்து போய்விடவில்லை, அவரின் பழைய கட்சி பாஜக, அந்த கொள்கை பிடிக்காமல் அவர் வெளியில் வரவில்லை, அந்த கொள்கைக்கு மறு உருவமாக ஒரு மாயமனாக அவரை RSS அனுப்பி வைத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய குற்றங்களை சாட்டிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டை என்ன செய்தாலும் பிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இது உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கடுமையாக சாட்டியிருக்கிறார். ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கு காலூன்ற முடியவில்லை என்பதால் அண்ணாமலைக்கு புதிய அவதாரம் கொடுத்துள்ளனர். அவர் அவ்வப்போது தன்னை தானே சாட்டையால் அடித்துக் கொள்வார். திடீரென விவசாயம் பார்க்கிறேன் என்பார், அரசியலிருந்து ஒதுக்கிவிட்டனர் என்பார். இப்படி பல நிலைப்பாடுகளை எடுத்திருப்பார். எந்த நிலைப்பாட்டிலும் அவர் உறுதியாகவே இருக்க மாட்டார். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பாஜக என்ன செய்தாலும் தமிழகத்தில் அவர்களால் வெற்றி பெற முடிவதில்லை. சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்துக்கு 3 லட்சம் RSS உறுப்பினர்களை அனுப்பினர். அப்படியே தேர்தலில் வெற்றி பெறவில்லை. இதனால் அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து RSS உள்துறை அமைச்சரிடம் ஆசீர்வாதம் செய்து வந்துள்ளார். அமித்ஷாவால் அனுப்பப்பட்ட மாயவன் அண்ணாமலை இளைஞர்களை அவர் பக்கம் இழுக்கிறார் என்பதுதான் இவங்களுடைய புதிய திட்டம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரை சாடி நிறைய விஷயங்கள் தற்போது வெளியாயிருக்கு. நிறைய பேருக்கு ஒருவேளை இந்த மாதிரி தான் புதிய ஏதாவது ஒரு திட்டம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் பகீர் கிளப்புற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ எது என்னவாக இருந்தாலும் இவர் இப்போ பாஜகவிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து விலகி இப்போ புதிய ஒரு இதில் உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்படி உட்காந்தாருன்னா இவருக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுப்பீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த பிரேக்கிங்கான நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த பிரேக்கிங் நியூஸ்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நிறைய நம்ம சேனலில் அரசியல் நியூஸ்கள், இம்பார்ட்டண்டான தமிழகத்தில் நடக்கக்கூடிய நியூஸ்கள் எல்லாமே வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.